சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதாக. என்னுடைய சாட்சி கர்த்தருக்கு மட்டுமே. சூத்திரம் ஆண்டவரே. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, அடையாளம் தெரியாத அனாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன், அடையாளம் தெரியாத அனாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன், என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை, என்னை தேற்றிடவும் யாரும் இல்லை, என்னை தேடிடவும் யாரும் இல்லை, நீ மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீ மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா. அப்பா தகப்பனே, ஆண்டவரே ஏசப்பா, எனக்கு என்னுடைய பெயர் புனிதா. எனக்கு வயித்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. 18/3/2025 எனக்கு வந்து உடல் நலம் சரியில்லாம போயிருந்தது. 25/3/3/25 3வது மாசம் 2025 நான் இந்த கூடுகைக்கு வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டு தான் நான் இந்த கூடுகைக்குள்ள வந்தேன். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் என்னை பார்க்க முடியாதுன்னு தான் வெளியேத்துனாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிடல. என்னை வந்து நான் காரைக்கால் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிஷன் போட்டாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டும் எடுக்கும்போது நான் ஒவ்வொன்றும் அனுபவிச்சு நான் அழுதேன். ஆனாலும் ஆண்டவரே, எனக்கு வயித்துல வந்து 2 கிலோ கட்டி இருக்குன்னு எனக்கு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்ன யாருமே பார்க்க முடியாதுன்னு சொல்லி கைவிட்டவங்க அந்த டாக்டர் மட்டும் எனக்கு வந்து கைவிடல. உங்க கணவரை வர சொல்லுங்க, உடனே வந்தாதான் இந்த ஆப்ரேஷன் நடக்கும்னு எனக்கு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து என்னை கைவிடாம எங்க கணவர் வந்தோடனே, இதே மாரி உங்க ஒய்ஃபுக்கு வயித்துல வந்து 2 கிலோ கட்டி இருக்கு, உடனே ரிமூவ் பண்ணணும், குழந்தெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. எங்க கணவர் வந்து எனக்கு குழந்தெல்லாம் வேணாம், என்னுடைய ஒய்ஃபு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் நடக்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அது மட்டும் அல்ல, எனக்கு அநேக அற்புதங்கள், அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் எனக்கு செஞ்சாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு நாள் நான் வந்து கை வலியால ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். யாருக்கிட்டுமே சொல்ல முடியாம வலி எனக்கு. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சுட்டேன், நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்துல தான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் சிஸ்டர் வந்து வலது கையில எனக்கு ரொம்ப சரியான வலி, அவ்வளோ வலி, என்னால தூக்க முடியல, எடுக்க முடியல. 1 மாசம் 2 மாசம் இல்ல, 4 மாசம் கிட்டத்தட்ட எனக்கு அந்த வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. அப்போ வந்து வலது பக்கத்துல சோல்ற வலியை கொடுக்குற பொல்லாத ஆவி அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. உடனே நான் வந்து பிரதருக்கு நான் மெசேஜ் பண்ணேன், பிரதர் எனக்கு தான் பிரதர் அது மாதிரி வலிக்குது, ரொம்ப வலிக்குது பிரதர் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஜெப எண்ணெய் இருந்தா எடுத்து பூசுமான்னு அவங்க திரும்பி ரிப்ளை பண்ணாப்புல. அப்புறமா உடனே நான் ஜெப எண்ணெயை பூசிட்டு 10 நிமிஷம் கூட ஆகல, எனக்கு அந்த வலி அப்படியே நின்றுட்டு, அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த வலி எனக்கு இல்லை. அப்புறம் வந்து ஆண்டவர் எனக்கு வந்து நான் ஒவ்வொன்றும் நான் ஜெபம் பண்ணி எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். முதல்ல எனக்கு வந்து ஒரு தையல் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் கிருபையால் எனக்கு 20,000 மதிப்புள்ள ஒரு தையல் மிஷினை கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு வந்து சர்ச்சுக்கு வரணும், எப்படியாவது சர்ச்சுக்கு
சர்ச்சுக்கு வரணும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு முன்பாக என் வீட்டுக்கார் வந்து சர்ச்சுக்கு கால ஆராதனைக்கு போயிடுறாப்புல. நான் மறுபடியும் வந்து எப்படியாவது ஆண்டவரே ஏசப்பா நான் ஆத்துமா ஆதாயம் பண்ணணும், நான் எப்படியாவது ஆத்துமாக்களை அழைச்சிட்டு போகணும், நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் ஆட்டோ பிடிச்சி 5 பேர் 6 பேர் அழைச்சிட்டு போகிற வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்காரு. நான் சிறுவர் ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆஞ்சையா நான் ஆசைப்பட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு எப்படியாவது நான் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க, நான் எப்படியாவது நான் அந்த ஊழியத்தை செய்யணும்னு நினச்சேன். இன்னைக்கு 20 பசங்க எங்கள் வீட்டிலேயே வச்சு நான் ஊழியம் செஞ்சு நான் வாரம் அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் அதையும் கிருபையாக செஞ்சுருக்காங்க. எப்படியாவது நான் வந்து எழுதி வச்சு தான் ஒவ்வொன்றும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படியாவது எங்கள் வீட்டுக்காருக்கு நான் டாடா ஏசி வாங்கி கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம். அங்கே 15 லட்சம் ரூபா மதிப்புள்ள டிராக்டரு, எல்லாம் உழவு அடிக்கிறதுக்கு என்னென்ன பொருளோ அனைத்தையும் ஆண்டவர் கிருபையா எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஆண்டவர் வந்து நேர்த்தியா செஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். இன்னும் அநேக ஊழியங்களை நான் செய்ய எனக்கு ஆண்டவர் கிருபை தரணும்னு நான் அந்த சாட்சியை நான் கர்த்தருக்கே மகிமைப்படுத்துறேன். சோத்திரம்.